இவங்க சொல்கிற ஹைலி ஸ்கில்டு ஹைலி பெய்டு செக்ஷனே வந்து இப்படி நீ கேவலமாக தான் நடத்துவ, அதை நீ தட்டி கேட்க மாட்டே அப்படின்னா இந்த அரசு இருந்தால் என்ன இல்லைனா என்ன? சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் பண்ணுது? சட்டம், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் இருக்கு. ஆனால் இருக்கிறத வந்து அமல்படுத்த மாட்டேன்னு வந்து தெளிவாக முடிவெடுத்த ஒரு அதிகாரமும் இருக்கு, அதிகார செக்ஷனும் இருக்கு, அரசும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்கு. ஸோ இப்படி அமல்படுத்த மாட்டேன்னு தெளிவோடு இருக்கிறவங்கள நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவங்கள வெளியில தான் அனுப்பணும். அவங்கள வெளியில் அனுப்பணும்னா அது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கறது மூலியமாக தான் வரும். அவங்களாம் வெளியில் போக மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக பணப்பயன்கள் கிடைக்க தான் போகுது. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுலாம் அந்த ஒர்க்கர்ஸ் தெரியுமா, இல்லை அது தெரிஞ்சும் அதை கேள்வி கேட்க முடியாமல் பயத்தில் வாழ்கிறாங்களா? ஒன்று, நமக்கு வந்து அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து கற்பிக்கப்படுது, நம்ப வச்சுட்டாங்க. ஆமாம். ஸோ நமக்கு வந்து நீ வந்து மற்றவங்க மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அதனால உனக்கு இது கஷ்டமாக தெரியுது. நீ வந்து ஒழுங்காக உன்னுடைய வாழ்க்கையை நடத்தலை, அதனால நீ வந்து இப்படி அடி வாங்குற, உன் நேரம் சரியில்லை அதனால இப்படி வாங்குற, இப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த அதிகாரத்தில் மேலேருந்து அமுக்கும் போது அதை நியாயப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து காலம் காலமாக இந்த மனு, இந்த வேதாஸில் எதெல்லாம் கற்பித்தாங்களோ அதெல்லாம் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து செயல்பாட்டில் இருக்குது, பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நேச்சுரலாக வந்து ஆஃபீஸ்குள்ளேயும் பரவுது. ஸோ இந்த விஷயங்கள் தான் அடி வாங்கும் போதும் வந்து வெளியில் வருது. ஸோ அப்போ வரும்போது என்னுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பேன். இது வந்து சிஸ்டமேட்டிக் பிரச்சனையாக பார்க்க மாட்டேன். ஏன் வந்து அவன் இப்படி பண்ணுறான், இது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கறதுல எனக்கு வந்து உடனடியாக வரமாட்டேங்குது. அப்படியே கேள்வி கேட்க வந்தால் நம்மளோட அவன் பவர்ஃபுல் இல்லை, நம்மளை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயமும் வந்துடும். அதுதான் இந்த வேல்யூ சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான, ஃபியூடல் வேல்யூ சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான அம்சம். கேள்வி கேட்கவும் கூடாது, கேள்வி கேட்டால் உனக்கு வந்து அடியும் முழுன்னு சொல்லிட்டு பயமுத்தியும் வைக்கும். அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்டம் செயல்படுறதில்ல, அரசாங்கம் செயல்படுறது. சட்டம் செயல்படாதனால தான் இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்குடைய அம்சமே முக்கியமாக இருக்குது.